எல்லாம் மீறி போறீங்களா பாருல, கோழி பூஜை பாரு, அழுத பூஜை போட்டு லாலிபப்பு கையில கொடுத்து 2 பக்கம் 5 கப்பு. என்னல சும்மா இருக்கல, யாராவது ஒரு கப்பு குடுங்கல பாவம். என்ன கைஸ் கப்பு கப்புன்னு இந்த கப்பு விடுங்க, நான் உங்களுக்கு கேப்பங்க ஐடியா சொல்லி தரேன். நம்ம கேப்ல நிறைய அம்சங்கள் இருக்கு, வாங்க ஒவ்வொன்றா காட்டுறேன். அதாவது நீங்க இந்த கேப் வாங்கினீங்கன்னா அந்த கேப் ஃப்ரண்ட்லயே உங்க டீம் லோகோ பிளஸ் உங்க டீம் நேம் போட்டுக்கலாம். அப்படி நீங்க லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா உங்க நேம் போட்டுக்கலாம். அப்புறம் அப்படி நீங்க ரைட் சைடு வந்தீங்கன்னா உங்க ஜெர்சி நம்பரை போட்டுக்கலாம். பின்னாடி தான் முக்கியமான இடமே இருக்கு. ஏன்னா இந்த பேஜ்ல இருந்தா நான் வந்து இந்த கேப்பையும் வாங்கியிருக்கேன், டிஎஸ் ஸ்போர்ட்ஸ். சரிங்களா, உங்க பேஜை வந்து நான் கீழே கொலா பண்ணியிருக்கேன். இந்த குவாலிட்டியில் மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் குவாலிட்டியில் கூட இவங்க நிறைய கேப் இருக்குது. சரிங்களா, கேப் மட்டும் இல்லை, அவங்க பேஜில் போய் பாருங்கள், ஜெர்சி அது கூட சேர்ந்து நிறைய ஆக்சசரிஸ் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து நான் கேப்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதர் டீம்லாம் வந்து எங்களை ஒரு மாதிரி பார்த்து நல்லா இருந்துச்சு. அதாவது கேப்பை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கேப் கண்டிப்பாக பிடிக்கும். அப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் கேப் வாங்க போகும்போது என்ன மண்டி போட்டு கேப்பாக வச்சுட்டாங்க. மண்டி போட்டு வாங்க, அது கேப்பா வேற இது மேலே. சரி விட்டு தள்ளுங்க. சரி காய்ஸ், ஸோ வந்து கேப்புங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கேப்பு இல்லை ஜெர்சி எது வேணாலும் பேஜை வந்து கீழே கொலா பண்ணியிருக்கேன். சரிங்களா, அதில் போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணால் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பேஜ் நேம் வந்து டிஎஸ் ஸ்போர்ட்ஸ். அவ்வளோதான்.